ஓம் நம சிவாய.
पूर्वे मध्यमे आवाक्याभ्यर्च्यार्घ्यं दत्वा महामृम् आहवण्याग्नेये स्वाहा यदा सिद्धिर्भूत्वा उषडन्तपूर्णेन पूर्णां विदध्याते आग्नेयं दक्षिणकुण्डेषु ओम महामृं दक्षिणाज्ञाधराय नमः ओम महामृं दक्षिणाग्निमूर्तये नमः नवन्नामं त्रिपादं सप्तहस्तकं हिरण्यं दक्षिणाग्नये नमः ह्रीं लोहितासिक्पदे नमः आवाक्याभ्यर्च ओम महामृं दक्षिणाग्नये स्वाहा यदा सिद्धिर्भूत्वा उषडन्तपूर्णेन पूर्णां विदध्याते उत्तरकुण्डेषु ओम महामृं केवलाज्ञाधराय केवलाग्निध्यात्वा उत्तराद कुण्डमध्यमे ओम महामृं केवलाग्नये नमः ओम ह्रीं विश्वजित्तग्नये नमः आवाक्याभ्यर्च्यार्घ्यं दत्वा ओम महामृं
नमस्ते हस्तु रुद्ररूपेभ्यः अघोरहृदयगौर्यै नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमः बलविकरणाय नमः बलाय नमः बलप्रवधनाय नमः सर्वभूतदमनाय नमः मनोन्मनाय नमः ॐ वामदेव अंबिकायै स्वाहा सद्यो जातं प्रपद्यामि सद्यो जाताय वै नमो नमः भक्ष ज्वालाजिह्वे प्रतिग्रेक्षं शम्भोस्तुते स्वाहा ॐ छिं छुं दुर्गास्त्राय हुं ॐ फट् श्रीं स्वाहा चं दुर्गास्त्राय फट् स्वाहा छिं छुं दुर्गास्त्राय हुं फट् स्वाहा ॐ यमं यमाय गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं नमः पार्वतीपतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகாமாரி அம்பிகையினுடைய பரிபூர்ண அருளால் நாளைய தினம் புன்னை நல்லூரில் அருள் பாலித்து வரக்கூடிய அருள்மிகு மகாமாரி முத்துமாரி அம்பிகைக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் புனர்வசு நட்சத்திரம். இன்றைய தினம் அதன் பொருட்டு 4வது கால யாகசாலை பூஜையானது நடைபெற்று வருகிறது. நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், நம் அனைவருக்கும் பிரத்யக்ஷமாக மகாமாரி அம்பிகை அருள் புரிந்து வருவது என்பது அனைவருக்கும் கண்கூடான ஒரு விஷயம். இந்த பிரத்யக்ஷமான விஷயத்திற்கு விளக்கம் என்பது தேவையில்லை. சம்ஸ்கிருதத்தில் உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்வது போல ஹஸ்தாமலகம்னு சொல்வா. உள்ளங்கையில் நெல்லிக்கனி இருக்குன்னா அதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் மகாமாரியினுடைய அம்பிகையினுடைய புன்னைநல்லூர் மாரியம்மனின் அம்மனுடைய அந்த பெருமையை தனியாக சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இருந்தாலும் அம்பிகையினுடைய பெருமையை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு சில உபன்யாசங்கள் எல்லாம் நிகழ்த்தப்படுகின்றன. அதில் மாரியம்மனை பற்றிய விஷயங்கள் பல நூல்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன. வந்திருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய அம்பாள் எப்படிப்பட்டவ அப்படின்றது அடுத்தவா சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம அம்பாளை பற்றி எங்கெங்கெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் சொல்லியிருக்குன்றதை தெரிஞ்சுட்டா கொஞ்சம் ஒரு கூடுதலாக ஒரு சந்தோஷம். இந்த மகாமாரியை பற்றி நிறைய நூல்களில் சொல்லியிருக்கு. அதில் தேவி மகாத்மியம்னு ஒரு புஸ்தகம், பிரசித்தமான புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் கடைசியில் வரும்பொழுது அம்பாளை பற்றி சொல்கிறது, அம்பாளால் தான் இந்த உலகம் முழுக்க வியாபிக்கப்பட்டு இருக்கிறது. வியாப்தம் தயை தத் சகிலம் பிரம்மாண்டம் மனுஜேஸ்வர மகாகால்யா மகாகாலே மகாமாரீஸ்வரூபயா சைவ காலே மகாமாரி சைவ சிருஷ்டிஹி பவத்யஜா. அம்பாளை சொல்லும் பொழுது வியாப்தம் தயை தத் சகலம், இந்த உலகம் முழுவதும் அம்பாள்னால் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது. அம்பாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, வியாப்தம் தயை தத் சகலம் மகாமாரி ஸ்வரூபயான்றார். மகாமாரியினுடைய வடிவத்தில் அம்பாள் வியாபிச்சிருக்கான்னு பராசக்தியை சொல்கிறது. இந்த பராசக்தியை சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் சைவர்கள் இல்லையா? சைவர்கள்னால் சிவத்திலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். இப்போ இவாள்லாம் நிறைய தேவாரம் பாடனா. இந்த தேவாரம் எல்லாம் யாரை பற்றினா பரமேஸ்வரனை பற்றி தான். அப்போ பரமேஸ்வரனுக்கும் அம்பிகைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னும் பொழுது, பரமேஸ்வரனுடைய 1000ல் ஒரு பங்கு, அந்த ஒரு பங்கு தனியாக வரும் பொழுது சக்தி தத்துவமாக வடிவெடுக்கிறது. அந்த சக்தி தத்துவத்துக்கு ஆதிசக்தின்னு ஒரு பேர். அந்த ஆதிசக்தி 1000 வடிவம் கொண்டு தனியாக வரும் பொழுது அதில் ஒரு பாகத்திற்கு பராசக்தின்னு பேர். அந்த பராசக்தியை 1000 கூறு போட்டு ஒரு பாகத்துக்கு இச்சாசக்தின்னு பேர். இச்சாசக்தி 1000ஆக பிரிந்து ஒரு பாகத்துக்கு ஞானசக்தின்னு பேர். ஞானசக்தியினுடைய ஒரு பாகத்தில் 1000ல் ஒரு பாகத்துக்கு கிரியாசக்தின்னு பேர். இப்படி சக்தியானது பிரிந்து கொண்டே வருகிறது. அப்படி பிரியக்கூடிய நிலையில்
அம்பாள் என்ன பண்ணுறான்னா ஒரு காலத்தில் சிருஷ்டி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஸ்வரூபத்தை ஒரு நிலையை எடுத்துக்கிறா. ஸ்திதி பண்ணணும்னு பொழுது ஒரு நிலையை எடுத்துக்கிறா. சம்ஹாரம் பண்ணணும், நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறா, போதும் பூமியினுடைய பாரம் குறைக்கணும்னு நினைக்கும் பொழுது அம்பாள் எடுத்துக்கக்கூடிய ஸ்வரூபம்தான் மகாமாரி. சைவ காலே மகாமாரி. காலம்னா ஊழிக்காலம். இந்த ஊழிக்காலத்தில் மகாமாரி ஸ்வரூபமாக எடுத்துட்டு மக்களினுடைய பாரத்தை குறைக்கிறாளாம். சைவ காலே மகாமாரி சைவ சிருஷ்டிர் பவத்யஜா. சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அஜா அப்படின்ற ஒரு பெயர் அடையிறாளாம். ஸ்திதிம் கரோதி பூதானாம் சைவ காலே சனாதனி. சனாதன மதம் சனாதன மதம்னு இப்போ பேச்சு வருது இல்லையா, அம்பாளுக்கே சனாதனின்னு பேர். எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும்னு நினைக்கும் பொழுது சனாதனின்ற பேரில் இருக்கா. இப்படி அம்பாள் எடுத்துருக்கக்கூடிய பல ஸ்வரூபங்களில் மகாமாரி ஸ்வரூபத்தை அந்த தேவி மகாத்மியம்னு சொல்லக்கூடிய துர்கா சப்தசதியை விளக்கிறது. சித்திர பிரமரபாணிசா மகாமாரீதி கீயத்தே. அம்பாளுடைய கையில் சித்திர விசித்திரமான வண்டு வச்சுருக்காளா, நிறைய வண்டு கையில் வச்சுருக்கா. அந்த அம்பிகைக்கு மகாமாரின்னு பேர். அளிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் அப்படின்னு லலிதாம்பிகைக்கும் வர்ணனை பண்ணுறது. இப்படிப்பட்ட மாரியம்மன், இந்த மாரியம்மன் மகாமாரியை பற்றி மாறன்னு சொல்லு ஒரு அசுரன், அந்த அசுரனை வதம் பண்ணதுனால மகாமாரின்னு பேருன்னு சைவாகமங்களில் காமிகாகம் குறிப்பிடுறது. மாரக அப்படின்னா நம்மை அழிக்கக்கூடிய ஒரு நோய்க்கு மார நோயின்னு பேர். அந்த மார நோயை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த அம்பாளுக்கு மாரின்னு பேர். இப்படி இந்த மகாமாரிக்கு நிறைய பெருமை. இன்றைய தினம் இந்த புன்னைநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த அம்பிகையை பற்றி பார்க்கும் பொழுது நமக்கு தஞ்சையினுடைய கிழக்கு பகுதி, இந்த வரலாற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் கிழக்கு பகுதியில் 8 திசைகளிலேயும் 8 சக்தியை ஸ்தாபனம் பண்ணார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதில் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய சக்தி தான் நமக்கு புன்னைநல்லூர் மகாமாரியம்மன். இந்த விஷயம் காரணாகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணாகமத்தில் மகாமாரி ஸ்தாபன பட்டலத்தில் ஊர்னுடைய கிழக்கு பகுதியிலேயோ ஊர்னுடைய வடக்கு பகுதியிலேயோ இப்படி சில பகுதிகளெலாம் மகாமாரி ஸ்தாபனம் பண்ணலான்னு இருக்குது. அந்த வகையிலே ஒரு புத்து ஸ்வரூபமாக புற்றின் வடிவமாக வெளிப்பட்ட அம்பிகை மகாமாரி. அந்த மகாமாரியை பிற்காலத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு ஒரு 17ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் வாழ்ந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரர்னு. அந்த சதாசிவ பிரம்மேந்திர அத்வைத வேதாந்தத்தில் பெரிய ஒரு ஞானியாக திகழ்ந்தவர். அவர் பதஞ்சலி மகர்ஷியால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய யோக சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதியவர். அப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திரால் அவதூதாள்னு பேர் அவருக்கு. அவதூதர்கள்னால் உடம்புல என்ன இருக்குன்னு தெரியாது, ஆச்சாரம்னா என்னன்னு தெரியாது, அனுஷ்டானம் எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய நிலை. நாமெல்லாம் எப்படி இருக்கோம்னா 4 ஆசிரமங்களுக்கு உட்பட்டவர்கள். ஒன்று பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணிக்காமல் பேச்சுலராக இருக்கணும், படிச்சுட்டு இருக்கணும். 2வது கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். அது 3வது நிலை. 4வது நிலை சந்நியாசம். எப்படி 4 நிலைகளுக்கு உட்பட்டவர்கள் தான் நாமெல்லாம். ஆனால் அவதூதர்கள் அப்படின்னா இந்த நிலையெல்லாம் கடந்தவர்கள். தான் எந்த நிலையில் இருக்கான்னே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவர் அவர் சதாசிவ பிரம்மேந்திராள். அவர் என்ன பண்ணுறார், இன்றைக்கி நாம் காணக்கூடிய இந்த அம்பிகையை புத்துஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை அழகாக வடிவமைக்கிறார். மாரியம்மனுக்கு இருக்கக்கூடிய ஆகமங்களில் சொல்லிருக்கக்கூடிய அதே ஸ்வரூபத்தினால அம்பாளை வடிவமைக்கிறார். அம்பாளுக்கு 4 புஜங்கள். நம்ம பார்க்கக்கூடிய அம்பாளுக்கு 4 புஜங்கள். கட்கம் 3, ஒரு கையில் கட்கம், ஒரு கையில் கபாலம், ஒரு கையில் பாசம், ஒரு கையில் டமருக்கம்னு சொல்லக்கூடிய உடுக்கை. அந்த உடுக்கையில் நாகம் சுத்தின்னு இருக்கும். இப்படி 4 ஹஸ்தத்தோடு கூட அம்பாள் மாரியாக இருக்காள். அந்த மாரியாக இருந்து பலவிதமான ஸ்போட்டங்கள் இதெல்லாம் நூல்களில் வந்திருக்கு. நேரம் இல்லாததுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது யாகசாலை. இந்த ஆலயமானது இந்து சமய அறநிலையத்தை துறையினுடைய ஒரு கண்காணிப்பில் மேற்பார்வையில் அதன் அடிப்படையில் அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவில்கள் இது. அதனால் பார்க்கும்பொழுது இந்த யாகசாலையை அரண்மனை போல திகழ்கிறது. அம்பாள் தன்னுடைய கர்ப்பகிரகத்தை விட்டுட்டு வெளியில் வரா. அந்த சக்தியை சிவாச்சாரியால் இன்னொரு விஷயம், இந்த அம்பாள் ஸ்வயம்புவாக இருக்கிறதுனால பூர்ணமாக கலாகர்ஷணம் கிடையாது. பிற ஊர்களெல்லாம் பார்க்கும் பொழுது சிவலிங்க திருமேனி, மனிதர்கள் பலவிதமான சிவலிங்க திருமேனி இருக்குது. மனிதர்களால் ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிகள்லாம் ஆகர்ஷணம், அங்கே இருக்கக்கூடிய மந்திர சக்தியை ஆகர்ஷணம் செய்து கலசத்தில் கொண்டு வந்து இந்த யாகசாலையில் அமைப்பார்கள்.
ஆனால் நமக்கு இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் புன்னாக வனம், புன்னை மரத்தினால் சூழப்பட்ட ஒரு வனம் காடு இது. இந்த அம்பாளுக்கு வந்து ஸ்வயம்புவாக இருக்கிறதுனால கலாகர்ஷணம் கிடையாது. கலாகர்ஷணம்னு அம்பகையை இழுத்து கலசத்தில் வச்சுட்டு கொண்டு வருவா, அது கிடையாது. உபச்சாரமாக ஒரு மரியாதைக்கு ஒரு புஷ்பம் வச்சுட்டு அதை எடுத்துட்டு சிவாச்சாரியா பெருமக்கள்லாம் நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் 4வது காலம் இது எல்லாம் ஆகர்ஷணம் செய்து கொண்டு வந்து உபச்சாரமாக செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த யாகசாலையில் பார்க்கும் பொழுது பல பட்சங்கள், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய யாகசாலையில் மொத்தம் இந்த குண்டத்திற்கு அரசிலை வடிவ குண்டம்னு பேர், அரச மரத்தினுடைய இலை போன்ற வடிவம், இதற்கு யோனி குண்டம்னு பேர். 25 குண்டங்கள் அமைத்திருக்காங்க. மகாமாரிக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்தாபனத்தில் எல்லா குண்டங்களும் யோனி வடிவமாக இந்த அரசிலை வடிவமாக இருந்து ஒரே ஒரு பிரதான குண்டம் மட்டும் விருத்த குண்டம் வட்ட வடிவத்தில் அமைக்கப்படலாம்னு காரணாகமத்தில் சொல்லியிருக்கு. அந்த முறைப்படி இந்த யாகசாலை அமைக்கப்பட்டு 25 குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 3 சுற்று, இதெல்லாம் சைவாகமங்களில் சொல்லியிருக்கு. ஒரு குண்டம் போடலாம், 5 குண்டங்கள், 9 குண்டங்கள், 17 குண்டங்கள், 25 குண்டங்கள், அதுபோல் 33 குண்டங்கள், அதுபோல் அடுத்து இருக்கக்கூடிய 41 குண்டங்கள். இத்தனை வகைகள் யாகசாலை. எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா, அம்பாளுக்கு நிறைய கொடுக்கணும், ஆகுதி நிறைய கொடுக்கணும்னு ஒரு ஆசை பெருமக்கள்லாம் பார்க்குறோம். நாம் குழந்தையெல்லாம் கொண்டு வந்து அம்பாட்ட அப்படியே அர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துன்னு போகிறா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அம்பாள் பிரத்யக்ஷ தேவதையாக அனைவருக்கும் திகழக்கூடிய அம்பாள். அவளுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது நிறைய குண்டங்கள் போடணும். அந்த நிறைய குண்டங்கள் போட்டு நிறைய ஆகுதி செய்து அந்த அம்பாளுடைய சக்தியை சக்தி எப்பொழுதும் இருக்குது, சக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகள் தான் இந்த கும்பாபிஷேகங்கள்லாம். அந்த முறையிலே 24 குண்டங்கள் யோனி குண்டங்கள். முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஈசான மூலை, அதுபோல் கிழக்கு, அந்த 2 நிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விருத்தகண்டம், அந்த வட்ட வடிவமான குண்டம், அது பிரதானமான அம்பாள். சுற்றி இருக்கக்கூடிய 8 குண்டங்களில் 8 விதமான மாரி, தோயமாரி, மகாமாரி, பராமாரி, இப்படின்லாம் 8 விதமான மாரியம்மன். அந்த 8 விதமான மாரி அம்பிகையை முதல் ஆவரணத்தில், அடுத்து இருக்கக்கூடிய 2வது சுற்று 2வது ஆவரணத்தில் வாமா ஜேஷ்டா என்ற 8 சக்திகள், அந்த சக்திகளை பூஜை பண்ணியிருக்கா. அடுத்து இருக்கக்கூடிய 3வது சுற்றில் பிராமியாதி, பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரின்னு சொல்லக்கூடிய 8 மாதாக்கள். இவ்வாறு 25 தெய்வங்கள் பூஜை செய்யப்பட்டு இந்த யாகசாலையில் பார்த்திங்கன்னா எல்லா தேவதைகளும் 4 வேதங்கள், கிழக்கில் யஜுர்வேதம், தெற்கில் கிழக்கில் ரிக்வேதம், தெற்கில் யஜுர்வேதம், மேற்கு பக்கத்தில் சாமவேதம், அதேபோல் வடக்கு பக்கம் அதர்வண வேதம், 4 வேதங்கள். 4 திசைகளிலும் பார்த்தா 2 கிரகங்கள். கிழக்கு பக்கம் சோமாஜனமாக, பும்புதாஜனமாக, சோமன், புதன், இப்படி ஒரு வாசற்படிக்கும் 2 கிரகங்கள், நவகிரகங்கள் இங்கே அடங்கிடுது. அதுபோல் 4 யுகங்கள். இந்த மேலே பார்க்கும்பொழுது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிங்கங்கள்லாம் தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், அதர்மம், அஜ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம். மனித வாழ்க்கை தேவையான விஷயம். மனித வாழ்க்கைன்னு சொன்னால் தர்மம் இருக்கணும், மனித வாழ்க்கைன்னு சொன்னால் அறிவு ஞானம் இருக்கணும், மனித வாழ்க்கைன்னு சொன்னால் வைராக்கியம் இருக்கணும், மனித வாழ்க்கைன்னு சொன்னால் ஐஸ்வர்யம் இருக்கணும். அந்த 4 சிங்கங்கள். இந்த 4 இருக்குன்னா இதோட நிற்காது, அதர்மமும் இருக்கும், வாழ்க்கையில் அதர்மமும் இருக்கும். அதர்மம், அஜ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 எல்லா சிங்கங்கள்லாம் பூஜை செய்து, அதுபோல் 8 திசைகளிலேயும் 8 திசைகள்லையும் பார்த்தோன்னா 8 விதமான யானைகள், ஐராவதம், புண்டரீகம், குமுதம், அஞ்சனம்னு சொல்லக்கூடிய 8 விதமான யானைகள். இவ்வாறு பூர்ணமான ஒரு இந்த ஆலயத்தை சார்ந்திருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள் அவர்களேந்தான் தொடங்கிறது. அம்பாளுக்கு சுவாமிக்கு ஒரு அர்ச்சகர் எப்படி இருக்கார் அப்படின்னும் போது 3 நிலையாம். அங்கே இருக்கக்கூடிய சுவாமியை ஆவாகனம் பண்ணும் பொழுது, அம்பாளை ஆவாகனம் பண்ணும் பொழுது அந்த சிவாச்சாரியர் அந்த அம்பாளுக்கே ஆச்சாரியராக திகழ்கிறார், அம்பாளுக்கு ஆச்சாரியராக திகழ்கிறார். அதே அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை அபிஷேக ஆராதனை பண்ணும் பொழுது அந்த சிவாச்சாரியர் தன்னை அந்த அம்பாளுடைய தாயாராக பாவிக்கிறார். அதே அம்பாளுக்கு சிவாச்சாரியர் வெளியில் உபச்சாரம் பண்ணி சுற்றி நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த அம்பாளுடைய தாசனாக திகழ்கிறார். இப்படி பல விஷயங்களெல்லாம் வர்ணனை செய்யப்பட்டு இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த சிவாச்சாரிய பெருமக்கள், ஆலயத்துடைய சிவாச்சாரிய பெருமக்கள் அவர்கள் மிகவும் ஸ்ரத்தையோடு கூட நிறைய உபயதாரர்கள், அவர் சொன்னார், எந்த உபயதாரர்களை எங்கே கவனிக்கிறதுன்னு தெரியல, அனைவருமே நமக்கு ஆலயத்திற்கு நிறைய பண்ணியிருக்காருன்னு சொன்னார். அந்த உபயதாரர்கள்ட்ட அவ எடுத்து சொல்லணும்,
இன்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும்னு அவர்கள் தான் சொல்லணும். அந்த வகையிலே சொல்லி இந்த யாகசாலையை மிகவும் அருமையாக அமைத்திருக்கிறார்கள். எல்லாம் நிறைய தத்துவங்கள் பார்க்கக்கூடிய அந்த 4 ஸ்தம்பங்கள், உள்ளே இருக்கக்கூடிய 4 ஸ்தம்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம். எப்படி நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவை தாங்குவதற்கு 4 தூண்கள் நாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஆன்மீக இந்த மண்டபத்தை தாங்கக்கூடிய 4 முக்கியமான தூண்கள் 4. தர்மம் ஒன்று, ஞானம் ஒன்று, வைராக்கியம் ஒன்று, ஐஸ்வர்யம் ஒன்று. இதே போல் 5 கலைகள். கிழக்கே பார்க்கக்கூடிய இந்த வாசற்படியான சாந்தி தோரணம்னு பேர். 4 கலைகள். தெற்கு வித்யா கலை, அதுபோல் வடக்கு பக்கம் பிரதிஷ்டா கலை, மேற்க நிவர்த்தி கலை, மேலே பார்க்கக்கூடிய கூரை இருக்கு இல்லையா, இந்த கூரை சாந்தி தீத்த கலை. இப்படி எதற்கு யாகசாலைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றோன்னா, நிறைய தெய்வங்கள் இருக்கா. நாம் காலலம்பாமல் வந்திருப்போம், பல இடத்துக்கு வந்திருப்போம். அதனால் இந்த தெய்வ சாநித்தியத்தை பாதுகாக்க வேண்டும்ன்ற காரணத்திற்காக தான் உள்ளே போகிறதில்ல. இப்படி மந்திரமயமாக இருக்கக்கூடிய யாகசாலையில் 25 குண்டங்களிலே விசேஷ ஹோமமானது நடைபெற்று தற்பொழுது மகாபூர்ணாகுதியானது நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் இந்த உபச்சாரங்களை, இதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் உபச்சாரங்கள்னு பேர். இதுவரைக்கும் நடந்தது நாம் எப்படி நமக்கு சாப்பிட்றது கொள்வது இது மாதிரி நம்முடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் பாக்கி வேலைகள் எல்லாம் பண்ணுறோமோ, அதே போல் அம்பாளுக்கு அப்படின்னு செய்யக்கூடிய இந்த பூர்ணாகுதி பர்யந்தம் எல்லாம் முடிச்சுட்டு உபச்சாரம் செய்ய வருவார்கள். மக்கள் அனைவரும் உபச்சாரம் முதல் கொண்டு அனைத்தையும் கண்டு கழித்து அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கு, அனுகிரகத்திற்கு ஆளாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நம பார்வதி பதகே, ஹர ஹர மகாதேவ.
விவசாயம் செழிக்கணும், இந்த மாதிரி பிரார்த்தனையாக இருக்கணும். நம்மெல்லாம் அம்பாளுக்கு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியாது. நம்ம வீட்டிலே இருக்கிற குழந்தையெல்லாம் நம்ம கடைக்கு அழைச்சின்னு போவோம். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கும் குழந்தைகள். ஆனால் ஒரு பெத்த தாய் தகப்பனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எது தேவையோ, அந்த குழந்தை அறிவை எது வளர்க்குமோ அதை தான் நம்ம வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம என்ன கேட்குறதுனே தெரியாது அம்பாள்கிட்ட. எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி கேட்கக்கூடாது. எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு கேட்டோன்னாலே நமக்கு என்ன வேணுமோ அதை அம்பாள் தானாக அந்த டயத்தில் கொடுப்பாங்க. பிள்ளையார் அவன் கண் முன்னாடி வந்தார். அந்த பக்தியை மெச்சி பிள்ளையார் அவன் கண் முன்னாடி வந்தார். வந்துட்டு, நீ ஒரு 2 நாள் முன்னாடி ரோடு கிராஸ் பண்ணுறப்போ ஒரு பஸ் ஒன்று இடிக்கிற மாதிரி வந்துச்சா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னா. ஒரு வயசான தாத்தா அவனை வந்து காப்பாற்றினாரா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னா. அந்த தாத்தா தான் நான் அப்படின்னார். பஞ்சலிம் சமர்ப்பஜாமி. அன்பர்களே, நமது பொன்னையநல்லூர் மாரியம்மனுக்கு தற்சமயம் 4 வேதங்களினாலும் சிவாகமங்களினாலும் தேவாரங்களினாலும் ராக தாளங்களினாலும் உபசாரமானது நிகழவுள்ளது. அடுத்தபடியாக சுக்ல யஜுர்வேதத்தினால் உபசாரம். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசித்தோர்ஜத்வாயவஸ்தோபாயவஸ்ததேவோவஸ்தவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மணே. ஓம் ஓஷதய சகம் சமோஷதய ஓஷதய சம்பதந்தே வதந்தே சமோஷதய ஓஷதய சம்பதந்தே சம்பதந்தே வதந்தே சகம் சம்பதந்தே சோமேன சோமேன வதந்தே சகம் சம்பதந்தே சோமேன வதந்தே சோமேன சோமேன வதந்தே வதந்தே சோமேன சஹ சோமேன வதந்தே வதந்தே சோமேன சஹ சோமே. நாராயணி நமோஸ்துதே. தேவதேவோத்தமே தேவதா சார்வபௌமே அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாடிகே ஜய விஜயீ பவ அதர்வணவேத பிரியே அதர்வணவேதமவதாரஜ. ஷன்னோ தேவீரபிஷ்டாயः போ பவந்து பேதயே ஷய்யாரபிஸ்ராவந்து நः. குளமிலராயிலும் குலத்துக்கு ஏற்பதோர் நலமிகக் கொடுப்பது நமச்சிவாயவென்று சொல்லி அருள்மிகு பொன்னைநல்லூர் மாரியம்மனின் குடமுழுக்கு பெருஞ்சாந்தி பெருவிழாவில் 4ஆம் கால வேள்விச்சாலையில் தற்பொழுது 12 திருமுறைகள் இங்கு பண்பொருந்த முறைமை பெற கற்றுத்தேர்ந்த ஓதுவாமூர்த்திகள் புடைசூழ அம்பிகையின் திருச்செவிக்கு ஞானப்பிள்ளை என்று அழைக்கக்கூடிய காளியர் வித்தகரின் முதல் 3 திருமுறைகளில் இருந்து ஒவ்வொரு பாடலானது பண் பொருந்த இங்கு அம்பிகையின் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. சரிகோவணம் உடையார் விடையார் கோடி உடையார் படையார் மழை உடையார் வல பூத படை உடையார் மடமான் விழி உமை மாதிடம் உடையார் ஏனை உடையார் விடையார் கொடி உடையாரிடம் பேரும் மிழலை. பேயடையா பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் என்று அன்று காளி வித்தகர் கவித்தொடர். அங்கனம் எல்லாமல்ல மகாமாயாக விளங்கக்கூடிய பொன்னைநல்லூர் மாரியம்மனின் திருவடியை நாடி
பிள்ளைவரம் கேட்கக்கூடிய பக்தகோடி மையன்பர்களுக்கு அவர்களின் சந்ததிகள் நீடோழி வாழ வண்ணமாறு வாழையடி வாழையாக உம்மை வழிபடும் அடியவர்களுக்கு அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகுபுகள் பெருமையிலமை வழிதுணிவு வாழ்நாள் வெற்றியாகும் நன்னூல் நுகர்ச்சி தொகைதரு 16 பேரும் தந்துருள வேண்டும் என்று சொல்லி ஞானப்பிள்ளை அருளிய 2ஆம் திருமுறையானது பண் பொருந்த இயங்கு வேள்விச்சாலையில் அம்பிகையின் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. கண் காட்டும் நுதலானும் கணல் காட்டோ கையானோ கண் காட்டோ உருவானோ திரை காட்டோ சடையானோ கண் காட்டும் இசையானோ பயிர் காட்டோ புயலானோ வேந்தனுக்கும் பொல்லா வியாதியாம் பார்கொண்ட நாட்டுக்கும் பஞ்சமுமா என்று சீர்கொண்ட நந்தி சிந்தித்து உரைத்தானே என்று சொல்லிய வண்ணமாறு தினைத்தனை வேதம் குறையாது இறைவனுக்கு அர்ச்சித்தால் செல்வம் எவ்வாறு நீடு தழைத்தோங்குமோ அங்கனம் ஏதும் குறைபாடு என்றால் அது அகிலமதையும் பாதிக்கும் என்று சொல்லி குறையேதுமில்லாமல் நிறைவான வாழ்வையும் செல்வத்தையும் நல்லறிவையும் தந்துருள வேண்டும் என்று சொல்லி தில்லை கூத்த பெருமான் திருச்செவைக்கு ஞானப்பிள்ளை அருளிய 3ஆம் திருமுறையானது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மந்திரம் நான் மறை ஆகிவானவர் சிந்தையுள்ளவர் தம்மையாழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அன்றெழுத்துமே. காளியர் வித்தகற்போல் கவிதொடர்பாட பணித்தருள திருவள்ளுவர் செய்த எம்பெருமான் அத்தொடரில் ஒன்றில் திருப்புகள் நெருப்பையும் இருக்கும் பொறுப்பையும் எடுக்கும் என்கின்ற வண்ணத்தில் கொழுந்துவிட்டு எரியும் தீயில் இட்ட பொழுது ஓலையில் எழுதியிருக்கக்கூடிய தெய்வத்தமிழ் பொசியாது இருந்தது. வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த ஆற்றை எதிர்நீச்சல் போட்டு சமணர்களின் வாக்கை பொய்யாகச் சான்றளிக்க ஞானப்பிள்ளையின் ஓலை துணை நின்றது. அதுபோல் நாவுக்கரசர் பெருந்தகை என்று ஒரு அருளாளரை இறைவன் ஆட்கொள்ளா வண்ணம் நமக்கு ஏது இன்று சைவ நெறி வழிபாட்டில் மிக எளிமையான முறையில் இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய தெய்வத்தமிழ் அங்கனம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 4ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. சொல் மாலை பயில்கின்ற கோயிலினங்கால் சொல்லீரே பண் மாலை வரி வந்து பண்மிழற்றோ பழனகால் முன் மாலை நகுதிங்கள் மூவில் இளங்கு மூடி செல் நீர் பொன் மாலை மார்பல் பொது நலமுண்டு திகழ்வாரோ. அரவம் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மாணிக்க சல்பகவகுல சந்தன நல்தனவனத்தில் இருள் விரி முடுப்பில் இஞ்சி சூழ் தஞ்சை இராசராசேச்சர தீவரை அது மருந்தருந்தி அல்லல் தீர்க்கருவூர் அரைந்த சொல் மாலையிறைந்தே
விட்டு குருவரையன போதும் முக்கட்பரமக்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவருள் முப்பத்து முபர்க்க தவணரும் அடிப்பேன பத்து தலைதத்தை கணைதொடு ஒற்றை திருமத்தை பொருள்தொரு வட்ட பகல் வட்ட தீரில் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரட்சி தருவது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவிதி கொட்கடடி கிட்ட கடுருடி கடுகாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு நிற்ற பகரிக்கு விகடகயன போத கொத்து பறை கொட்ட கலவிசை குக்கு குகு குக்கு குகு குகு புத்தி புகை புக்கு விடியன முது கூகை பொட்பொட்டன நற்பொட்ட உணரை வெட்டி பலி இட்டு குணகிரி ஒத்து பட ஒத்த பொறவல பெருமாளே முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரகத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன போதும் முக்கட்பரமக்கு குருதியில் முற்பட்டது கற்பி திருவருள் முப்பத்து முபர்க்க தமணரும் அடிப்பேன பத்து தலை தத்தை கணைதொடு ஒற்றை திரை பத்தை பொருள் தரு வட்ட பகல் பட்டது இருகில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பச்சத்தொடு ரட்சி தருவது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரணித்த பத வைத்து பைரவிதி கொட்டரடிக்க கழுதொடு கழுதாட சிக்கு பரிய அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகை வெக்கு திரகடகன போத கொத்து பறை கொட்ட கடமிசை கொக்கு கொகு கொக்கு கொகு கொகு புத்தி புகை புக்கு பிடியட முது கூகை பொட்பொட்கடன பொட்ட உணரை வெட்டி பலி விட்டு குணகிரி கொத்து பட கொத்த பொறவர பெருமாளே மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடகமதுரை அரசே போற்றி குடல் இளங்கு குருமணி போற்றி. அன்பார்ந்த மையன்பர்களே, பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல ॐ नमः शिवाय